நீங்கள் உங்கள் மகன் மருமகள் எங்கே மகிழ்ச்சி. உங்களுடன் ஒரே வீட்டில் உங்கள் மகனையும் அவரது மனைவியையும் கூடி வைக்க வேண்டாம். ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனி குடித்தனம் வைப்பது சிறந்தது. தனி வீடு கிடைப்பது அவர்களின் பிரச்சினை. உங்களுக்கும் உங்கள் பிரச்சினைகளின் குடும்பங்களுக்கும் இடையே அதிகம் தூரம் இருந்தால் உங்கள் உறவு சிறப்பாக இருக்கும். உங்கள் மகனின் மனைவியை அவருக்கு மனைவியாகவே நடத்துங்கள். உங்கள் சொந்த மகளாக அல்ல. ஒருவேளை அவளை ஒரு தோழியாக நடத்தலாம். உங்கள் மகன் எப்பொழுதும் உங்கள் மகனாகவே இருப்பான். ஆனால் அவனுடைய மனைவி அதே மனநிலையில் இருப்பதாக நினைத்து அவளை எப்போதாவது திட்டினால் அவள் அதை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பாள். நிஜ வாழ்க்கையில் அவளுடைய சொந்த தாய் மட்டுமே அவளை கண்டிக்கவோ அல்லது திட்டுதவோ தகுதியானவராக கருதுவார்கள், நீங்கள் அல்ல. உங்கள் மருமகளின் பழக்க வழக்கங்கள் அல்லது குணங்கள் உங்கள் பிரச்சினை அல்ல. உங்கள் மருமகளின் குணங்கள் உங்கள் மகனின் பிரச்சினை. அவர் பக்குவத்திற்கு அவற்றை சரி செய்ய வேண்டும் என்பதால் இது உங்கள் பிரச்சினை அல்ல. நீங்கள் சரி செய்ய முயற்சிக்காதீர்கள். அது உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் பிளவை ஏற்படுத்திவிடும். ஒன்றாக வாழும்போது கூட உங்கள் எல்லைகளை தெளிவாக வைத்திருங்கள். அவர்களின் துணியை நீங்கள் துவைக்க வேண்டாம். அவர்களுக்கு சமைக்க வேண்டாம். அவர்களின் குழந்தைகளுக்கு அன்பை கொடுங்கள். அவர்களை பராமரிக்க முயற்சிக்க வேண்டாம். மிக முக்கியமாக உங்கள் மகனின் குடும்ப பிரச்சினைகளை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம். அவர்களின் பிரச்சினைகளை அவர்களை தீர்த்து கொள்ளட்டும். உங்கள் மகனும் அவனது மனைவியும் சண்டையிடும்போது பார்வையாளராக காது கேளாதவராக நடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். தகராறு ஈடுபடும் கணவன் மனைவி இடையே பெற்றோர்கள் மூக்கை நுழைப்பதை இளம் தம்பதியர்கள் விரும்புவதில்லை என்பது நிஜம். உங்கள் மருமகள் உங்களுக்கு மரியாதை மற்றும் சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்கள் மகனின் கடமை. உங்கள் மருமகளுடன் உங்கள் உறவு சிறப்பாக இருக்க உங்கள் மகனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் உள்ள உறவை பார்த்து உங்கள் மருமகள் உங்களுக்கான மரியாதை செய்ய வேண்டும். உங்கள் ஓய்வு காலத்திற்கு சரியாக திட்டமிடுங்கள். உங்கள் ஓய்வு காலத்தில் உங்களை கவனித்துக் கொள்வதற்கு உங்கள் பிள்ளைகளை நம்பி இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தின் பெரும் பகுதியை நீங்கள் ஏற்கனவே உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டீர்கள். ஓய்வு காலத்திற்கு உங்களை சேமிப்பு பயன்கள். உடல்நிலை மிக முக்கியம். உங்கள் ஓய்வூதிய ஆண்டுகளை அனுபவிக்கவும். நீங்கள் இறப்பதற்கு முன் சேமித்த அனைத்தையும் பயன்படுத்தி மகிழுங்கள். உங்கள் பணமும் அனுபவமும் உங்களுக்கு பிரயோஜனமாக பட வேண்டும்.